ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு வாங்க சம்பாதிக்கலாம் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பேர் வந்து இந்த வெப்சைட்டை பார்த்து ஏமாந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணி காசு எல்லாம் வந்துட்டு கிட்டத்தட்ட 7,000 10,000 5,000 8,000 அந்த மாதிரி சம்பாதிச்சிட்டாங்க. அது காசு எடுக்க முடியல அப்படின்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி கண்ணு ஸ்ட்ரெயின் பண்ணி ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி அந்த ஒர்க் பண்ணி கடைசியில் ₹1 கூட வராமல் அது வேஸ்ட்டாகவே போயிடுது. ஸோ அது என்ன அந்த வீடியோ பற்றி நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலாக இது எப்படி எனக்கு தெரிய வந்ததுன்னா, என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து இந்த யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். ஸோ அதை பற்றி என்கிட்ட கேட்டப்போ தான் நான் வந்து இதை பற்றி ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சேன். ஸோ அதை பற்றி உங்களுக்கும் ஷேர் பண்ணலான்றதுக்காக இந்த இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு அப்டேட் ஆகும். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஏர்னிங் ஆப்ஸ், ஏர்னிங் வெப்சைட்ஸ் மற்றும் ஏர்னிங் பண்ணுற ஆன்லைன் ஜாப்ஸ் அந்த மாதிரி எல்லாமே ஏர்னிங் சம்மந்தமான எல்லா விஷயமும் நாங்கள் போடுவோம். ஸோ வந்து நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். அந்த சப்போர்ட் இருக்குன்னு நம்புகிறோம். நன்றி ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த வெப்சைட் ரூபி ஃபார் கிளிக். நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க. இதை பற்றி தெரிஞ்சவங்க தான் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்ப்பீங்கன்னு தெரியும். ஸோ இந்த வெப்சைட்டை பார்த்தீங்கன்னா ஏர்ன் பண்ணும்போது வெறும் சைனப்லேயே வந்து 500 ஃப்ரீயாக கொடுக்குறேன் அப்படின்லாம் சொல்லி ஏமாத்துறானுங்க. 5 வருஷமாக வந்து நாங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஃபேக், டோட்டலி ஃபேக் அப்படின்றதுக்கான எல்லா ப்ரூஃபோட நான் உங்களை இந்த வீடியோவில் சொல்லித்தரேன். ப்ளீஸ் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக தெளிவாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கும் புரியும், தெரிய வரும். தயவு செஞ்சு இந்த மாதிரி யாரும் ஏமாந்துடாதீங்க. நம்ம சேனலில் நம்ம எப்போவுமே நல்ல இன்ஃபோ தான் போடுவோம் ப்ரூஃபோட. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் மற்ற சேனலில் தப்பானது போடுறாங்கன்னு சொல்ல வரல. நிறைய சேனலில் பார்த்தீங்கன்னா காசு போட்டு இந்த மாதிரி தப்பான வேஸ்ட்டான ஆப்ஸு வெப்சைட்ஸ் இந்த மாதிரி ஆன்லைன் ஜாப்னு சொல்லி ஏமாற்றி போடுறாங்க. அதனால் நம்மளுக்கும் டைம் வேஸ்ட்டு. அவங்க மட்டும் ஏர்ன் பண்ணிக்கிறாங்க. பட் நமக்கு வந்து ரொம்ப டைம் வேஸ்ட்டு. நம்ம ஆசையாக நம்ம டைம் எல்லாத்தையும் அதில் இன்வெஸ்ட் பண்ணி ஒன்றுமே கிடைக்காது அப்படின்றப்ப நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ என் ஃப்ரெண்ட் அப்படி தான் ரொம்ப ஃபீல் பண்ணார். ஸோ அதனால தான் இந்த வீடியோ நாங்கள் மோஸ்ட்டாக போட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் தெளிவாக பாருங்கள். நாங்கள் உங்களுக்கு எல்லாமே ப்ரூஃபோடு எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் எப்படி ஃபேக்குன்றது. ஸோ நம்ம பார்ப்போம். இதுதான் பார்த்தீங்கன்னா ட்ரஸ்ட் பைலட். இந்த வெப்சைட்டை பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டை பொறுத்தவரையில் என்ன நம்ம வெப்சைட் சர்ச் பண்ணாலும் அதோட ரிவ்யூஸ் போடும். இதோட ரிவ்யூ பார்த்தீங்கன்னா 2.2 தான் இருக்குது. ரொம்பவே கம்மி 2.2ன்றது. பார்த்தீங்கன்னா இந்த ரிவ்யூஸ் வந்து நான் உங்களை மாதிரி என்ன மாதிரி எல்லாமே கஸ்டமர்ஸ் தான். அதில் போயிட்டு என் ஃப்ரெண்டு மாதிரி ஏமாந்து போனவங்களோட ப்ரூஃப் தான் நான் காமிச்சிட்ருக்கேன். அவங்க பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், 6,000 வரைக்கும் ஏர்ன் பண்ணேன். ஆனால் காசே எடுக்க முடியல, 7 நாள் மேலே ஆகிடுச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்களாம் வந்து போட்டிருக்காங்க. உங்களுக்கே தெரியும். பார்த்தீங்கன்னா ஃபேக்குன்னு போட்டு வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், ஃப்ராடுன்னு போட்டிருக்காங்க. 14 அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணியிருக்கேன், 4 தான் காட்டுது. ரொம்ப ப்ராப்ளம், ஃபேக், டைம் வேஸ்ட், ஒர்ஸ்ட் இந்த மாதிரி எல்லாருமே போட்டிருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லை, நம்ம இன்னமும் நிறைய பார்க்கலாம். ப்ரூஃபோடு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேஜஸ் இருக்குது. எல்லாருமே வந்து இதை வந்து தப்புலாம் போட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா அந்த வெப்சைட்டுக்குள்ளே போய் பாருங்கள், உங்களுக்கே தெரியும் இது எப்படிப்பட்ட வெப்சைட் அப்படின்னு. கிட்டத்தட்ட 114 பேர் இதை பற்றி தப்பாக போட்டிருக்காங்க. ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ நம்ம இப்போ இதில் போய் பார்க்குறோம். ஃபேக் வெப்சைட் பஸ்டர் அப்படின்ற ஒரு வெப்சைட்டில் போய் பார்க்க போகிறோம். இந்த வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் இந்த வெப்சைட் நான் இன்னொரு வெப்சைட் போய்ட்டுருக்கேன். சைபர் பிளான்ட் அப்படின்ற ஒரு வெப்சைட்டில் பார்க்கலாம். இதை பற்றி பார்த்தீங்கன்னா தெளிவாக போட்டிருப்பாங்க. இட்ஸ் ரியல் ஆர் ஃபேக் அப்படின்றத இவங்க ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, பார்த்துக்கோங்க. டேட் ஆஃப் க்ரியேஷன் வந்து 28 நவம்பர் 2020. அப்புறம் வந்து ஓனர் நேம், கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எதுவுமே இவங்க ப்ரொவைட் பண்ணல. இப்படிலாம் ஏமாத்துறாங்க. யாரும் நம்பி போய் இதில் இறங்கி கஷ்டப்படுறாதீங்கன்றது தான் என்னோட ஒரு அட்வைஸ். பாருங்கள், நிறைய பேர் ரிவ்யூஸ் எழுதியிருக்காங்க, நீங்கள் படித்து பாருங்கள். ecyberplanet.com. இந்த லிங்க்கெல்லாம் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இப்போ நம்ம ஃபேக் வெப்சைட் பஸ்டரில் வரலாம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப முக்கியமான பார்த்து. இதில் எல்லாமே தெளிவாக ப்ரூஃபோடு பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஃபஸ்ட்டு வந்து இதுதான் வந்து லாகின் பேஜ். நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா முன்னாடி, அதுதான் லாகின் பேஜ். வெப்சைட் நேமு, வெப்சைட் டைப்பு எல்லாம் கொடுத்துருக்காங்க. இது வந்து ரியலாக ஃபேக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக இது ஃபேக் தான் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இது ஃபேக் தான் நானும் சொல்கிறேன். ஏன் இது வந்து ஃபேக் அப்படின்னு சொல்கிறோம்னா, வாங்க ஒன்று போய் பார்ப்போம். இந்த மாதிரி வந்து ரெஃபர் பண்ணுங்கள், இன்ஸ்டால் பண்ணுங்கள், கேப்சா, டேட்டா என்ட்ரி இந்த மாதிரிலாம் கொடுத்து இவ்வளோ காசு தராங்க. எந்த ஆப்புமே வந்து இவ்வளோ காசு தரமாட்டாங்க. இவங்க தராங்கன்னா
சம்திங் ஃபிஷி தானே. சரி வாங்க பார்ப்போம். பார்த்தீங்கன்னா ஷேர் திஸ் லிங்க் அண்ட் ஏர்ன் 10 rupees ஃபார் எவ்ரி பர்சன் ஹூ கிளிக்ஸ் ஆன் இட் அண்ட் ஏர்ன் அடிஷ்னல் 100 rupees when they sign up அப்படின்னு போட்டிருக்கு. ஆனால் அது வந்து கொடுக்க மாட்டாங்க அப்படின்றதான் சொல்லியிருக்காங்க. domain name lookup of website shows that registered on 9th November 2020. 9th நவம்பரில் நம்ம வந்து டொமைன் இன்ஃபர்மேஷன் தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். டொமைன் நேம் வந்து ருபீஸ் ஃபார் கிளிக். ரெஜிஸ்டர் நேம் எதோ கொடுத்து வச்சுருக்காங்க ஏமாத்துறதுக்கு. ரெஜிஸ்டர்ட் ஆன் டேட் பார்த்தீங்கன்னா 9th November 2020 இந்த வருஷம். அது வந்து இந்த 9th November 2021 வரைக்கும் இருக்குன்ட்டு எக்ஸ்பயர் 1 இயருக்கு நாங்கள் வாங்கி வச்சுருக்காங்க அந்த வெப்சைட்டை. ஸ்டேட்டஸ் கிளைண்ட் சர்வர் ப்ரொஹிபிட்டட். நேம் அண்ட் சர்வர் ஏதோ கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து ரெஜிஸ்டர் கான்டாக்ட் நேம் பார்த்தீங்கன்னா டொமைன் அட்மினிஸ்ட்ரேட்டர். அவங்க ஒரிஜினல் நேம் கூட போடல, ஏதோ ஒன்று டொமைன் அட்மினிஸ்ட்ரேட்டர்னு ஏமாற்றி வச்சுருக்காங்க திருட்டு பசங்க. முக்கியமான விஷயம் என்னென்னா 5 years அந்த பிஸ்னஸில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நான் முன்னாடியே சொன்னேன் பார்த்தீங்களா. ஆனால் எப்போ டொமைன் வாஸ் ரெஜிஸ்டர் ஒன்லி இன் November 2020. November 2020 இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டேட்டு 24 December ஓகேங்களா 2020. அதுக்குள்ளே 5 வருஷத்தில் எப்படி மாறிச்சு தெரியல எனக்கு. 1 மாதம் கூட ஆகலை போல இருக்குது. 1 மாதம் ஆயிருக்கு. 1 மாதம் அவங்க 5 வருஷம்னு சொல்லி ஏமாற்றி டேட் காமிச்சு வச்சுருக்காங்க. இதிலருந்தே தெரியுது எவ்வளோ பெரிய ஃப்ராட் கம்பெனி அப்படின்றது. உங்களுக்கும் புரியும் நம்புகிறோம். இன்னும் நிறைய இருக்குது. இது சும்மா சாம்பிள் தான். நீங்கள் வாங்க வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா 500 rupees சைன் அப் போனஸ் கொடுக்குறாங்க. ஓகே, அதில் என்ன திஸ் மீன்ஸ் யூசர் வில் நீட் டு கெட் அட்லீஸ்ட் 450. இப்போ வந்து மினிமம் விட்ரால் வந்து 5000 rupeesன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா 500 rupees கொடுத்தாங்க. இப்போ 4500 rupees நம்ம சம்பாதிச்சாதான் நம்மளால் வந்து விட்ரால் எடுக்க முடியும். அதிலேருந்து அவங்களுக்கு என்ன ப்ராஃபிட் அப்படின்னா பார்த்துக்கோங்க. நம்ம வந்து 450 கிளிக் பண்ணால் தான் 450 × 10 4500 rupees வரும். ஓகேங்களா நம்மளுக்கு. அதனால் அவங்களுக்கு 10 கிளிக் மூலயமா அவங்க சம்பாதிச்சிப்பாங்க. அதேமாதிரி 45 × 100 people சைன் அப் பண்ண வைக்கிறோம்ல, இன்வைட் பண்ண வைக்கிறோம்ல. இப்போ இன்வைட் பண்ணுறதுனால அவங்களுக்கு லாபம் தானே. அந்த மாதிரி ஏமாத்துறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து 18 டாஸ்க்காவது முடித்தாதான் நம்மளுக்கு 250 ரூபா கிடைக்கும் ஒரு டாஸ்க்கு. அப்படி நம்ம 4500 அதாவது மினிமம் விட்ராவல் 5000 தொடுறதுக்கு நம்ம இதெல்லாம் எதனா ஒன்று பண்ணணும். ஓகேங்களா. இல்லை 3மே சேர்த்து கூட பண்ணணும். இதில் மூலயமா அவங்க வந்து ஏமாற்றி அவங்க அந்த நம்மளோட ஒர்க்கெல்லாம் அவங்க வந்து அவங்க கம்பெனிக்காக சம்பாதிச்சிருக்காங்க. நம்மளுக்கு ஒரு 10 பைசா கூட தர மாட்டாங்க. ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் என்னென்னு பார்ப்போம். பே அவுட்ஸ். பேமெண்ட் ஆர் இஷ்யூட் அண்ட் எண்ட் ஆஃப் மந்த் அண்ட் ஏர்னிங் ஆஃப் ப்ரீவியஸ் மந்த். பே அவுட்ஸ் பற்றி என்ன சொல்கிறது. 3 daysக்குள்ளே இந்த மாதிரி வந்துடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 3 daysக்குள்ளே நார்மல் பே அவுட் வரும். உடனே பண்ணணுன்னா உங்களுக்கு வந்து ஏதோ 5% சம்திங் டேக்ஸ் பிடிக்கிறதா சொல்லியிருந்தாங்க. நிறைய பேருக்கு தெரியும் அது. இப்போ நம்ம வந்து அடுத்தது பார்ப்போம். அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜ் டிஸ்பிளேஸ் அ டெஸ்டிமோனியல் பை சம்ஒன் நேம்டு பிரியா மிஸ்ரா who is supposed to be a marketing manager for India and Indonesia. This testimonial seems to be fake as Priya Mishra is not a real person. The image shown in edited one using 2 different people's photos. Similar images are used by other websites such as Money for Click and Vanito Click which may be scam. அதாவது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிரியா மிஸ்ரான்ட்டு ஒரு மார்க்கெட்டிங் மேனேஜர் ஹெட்டு இவங்க இந்தியாவில் இருக்கிற இந்த கம்பெனியோட மார்க்கெட்டிங் மேனேஜர் ஹெட்டுன்னு சொல்லி ஒருத்தவங்க ஃபோட்டோவை கொடுத்துருக்காங்க. அது வந்து உண்மை கிடையாது. அது டோட்டலி ஃபேக் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படிப்பா ஃபேக்னா அதுக்கான ப்ரூஃபை நான் காட்டுறேன். அது அந்த ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி மணி ஃபார் கிளிக்குன்ற வெப்சைட்லையும் வேனிடோ கிளிக்குன்ற வெப்சைட்லையும் அதே ஃபோட்டோ தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் வந்து இந்த மாதிரி ஸ்கேம் தான். பார்த்துக்கோங்க. இதுதான் வந்து இவங்க போட்டிருக்க பிரியா மிஸ்ரா. இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோவுக்கு நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஒரு நிமிஷம். இதுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதா பார்த்துக்கோங்க. இதில் வந்து இதுக்கு வந்து பார்த்துக்கோங்க அதே ட்ரெஸ்ஸு அதே ஹேர் ஸ்டைல் தெரியுதா உங்களுக்கு. வெறும் ஃபேஸ் இங்கே மட்டும் வந்து மாற்றிருக்காங்க. பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படிலாம் ஏமாத்துறானுங்க திருட்டு பசங்க. பாருங்கள் அந்த ஃபோட்டோவை வந்து கூகுளில் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா வரும் இது ஃபேக்குன்றது. எப்படி ஏமாற்றிருக்கானுங்க பாருங்கள். தெரியுதுங்களா. இது வந்து உண்மையான ஃபோட்டோவே கிடையாது. இந்த இடத்துல எடிட் பண்ணாமல் லைட்டாக தெரியுது பாருங்கள். உங்களுக்கு தெரியுதுங்களா. அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி ஏமாத்துறானுங்க திருட்டு பசங்க. இந்த பொண்ணு ஃபோட்டோவை வந்து இங்கே போட்டு வச்சுருக்கானுங்க. மணி ஃபார் கிளிக்கு வேண்டோ கிளிக்குன்ற வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த பொண்ணு ஃபோட்டோ. அந்த ஃபோட்டோவை எடுத்துகிட்டு வந்து இவனுங்க ஏதோ எடிட் பண்ணி ஏதோ வார்ப்பிங்லாம் பண்ணி ஃபேஸை சேஞ்ச் பண்ணி நம்மளை ஏமாத்துறானுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து பார்ப்போம் நம்ம. அதாவது இந்த பொண்ணு வந்து இந்தியன்னு சொல்லி போட்டிருக்காங்க. இந்த பொண்ணை பார்த்தா இந்தியன் மாதிரியே இல்லை. சரி விடுங்க என்ன பண்ணுறது. ஃபோட்டோவே மாற்றி தான் போட்டிருக்காங்க. சரி வாங்க அடுத்து போகலாம்.
அதுதான் சொன்ன மாதிரி நாட் இந்தியன். இந்த பொண்ணு வந்து madhu@rupeeforclick.com அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பொண்ணு இந்தியனே கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. அக்கௌண்ட் மேனேஜர். இமேஜ் ஆஃப் மதுசரன். இப்போ வந்து இந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா அப்படியே இந்தியன் மாதிரியே தேய்க்கிற மாதிரி எதோ பண்ணி பிளர் பண்ணி லைட்டாக போட்டிருக்காங்க. இந்த ஃபோட்டோ நீங்கள் சர்ச் பண்ணி நல்லா ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு இந்தியனே கிடையாதுன்னு தெரியுது. ஓகேங்களா? சாரி, அந்த பொண்ணு சொல்ல, இந்த பொண்ணு தான் இந்தியன்னு சொல்லியிருந்தாங்க போல். இந்த பொண்ணு இந்தியனே கிடையாது அப்படின்னு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. நீங்களே பாருங்கள், இந்த பொண்ணை பார்த்தா இந்தியன் மாதிரியா இருக்குது. இது என்ன? ஓகே, இந்த இந்த மெயில் ஐடி கொடுத்துருக்காங்களே அதை வந்து நம்ம ஒரிஜினலாக என்னென்னு செக் பண்ணலான்னு பண்ணப்போ என்ன வந்ததுன்னா, இமெயில் அட்ரஸ் சின்டாக்ஸ் இஸ் கரெக்ட், சின்டாக்ஸ் வந்து கரெக்டாக இருக்குது. அட்டு வரும், அட் சிம்பிள், அட்டு சம்திங் வந்துட்டு .comனு வரும். இதான் வந்து மெயில் ஐடி. அட்டு வந்தாலே மெயில் ஐடி தான், எல்லாருக்குமே தெரியும். இப்போ வந்து இதை வந்து அவங்க செக் பண்ணப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, கனெக்டிங் டு rupeeforclick.com ஃபெயில்டு. இது வந்து ஃபேக் இமெயில் ஐடி. அதை வந்து அந்த இமெயில் ஐடி செக் பண்ணும்போது ஃபேக்குன்னு வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேங்களா? வாங்க அடுத்து போகலாம். வெறும் இமேஜை மட்டும் பிடிச்சிருக்கானுங்க போல், எல்லாமே டம்மி ஐகான்ஸ். இந்தியாவில் ஏமாத்துறதுக்காக வெறும் டம்மி ஐகான்ஸ் மட்டும் போட்டு ஏமாற்றிருக்காங்க. இந்த இமேஜ் கிளிக் பண்ணி பார்க்கலாம். 1 செகண்ட் இருங்க, நம்ம கிளிக் பண்ணிவிட்டு எங்களுக்கு லைவாக சொல்லுவோம். அதை பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தது ஒன்றுனா வருது, 5 years பிஸ்னஸ்ஸு. அது ஒன்றா வருது வருங்க, இந்த பொண்ணு ஃபோட்டோ. நம்ம கிளிக் பண்ணோன்னே எதுவுமே வரல. டம்மி ஐகான்ஸ் எல்லாமே சும்மா கதை. பார்த்தீங்களா? உங்களுக்கே தெரியுது. திருப்பி அதே பேஜே வருது. முன்னாடி தானே கிளிக் பண்ணுறேன். இப்போ இதை கிளிக் பண்ணவா? லிங்க்டின் கிளிக் பண்ணுறேன், அதுவும் வரல. எப்படி ஏமாத்திருக்கானுங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே டம்மி ஐகான். ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன பார்ப்போம். ஓகே, ஆஃபீஸ் வந்து அட்ரஸ் கொடுத்துருக்காங்க, ஜிஎஸ்டி நம்பர் கொடுத்துருக்காங்க, மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த யூரோப்பில் இருக்குது ஆஃபீஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. யூரோப் ஸ்பெல்லிங்கே தப்பாக தான் போட்டு வச்சுருக்காங்க. என்ன பண்ணுறது? சரி, அதை விடுங்க. இந்த வெப்சைட் இங்கே ஒரு அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து யூஎஸ்லேயும் யூரோப்லேயும் இருக்க அட்ரஸாக. இது வந்து இந்தியாவிலையும் இந்தோனேஷியாவில் இருக்க அட்ரஸாக. இதுக்கு டிஐஎன் நம்பர்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. மெயில் ஐடி அதே மெயில் ஐடி தான் போல், இல்லை வேறு மெயில் ஐடி. இதையும் வந்து அவங்க ப்ரூஃப் எப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சி சொல்கிறோம். ஃபேக்கான இன்ஃபார்மேட். ஓகே, Asia@rupeeforclick. முதல்ல நம்ம செக் பண்ண மாதிரி இதையும் செக் பண்ணால் இதுவும் வந்து ஃபெயில்டு. சின்டாக்ஸ் கரெக்டாக இருக்குது. அட்டு சிம்பிளை போட்டு எதனா ஒரு நம்பர் அடிச்சு விட்றது, பெரிய நம்பரையும். பார்த்தீங்கன்னா அது வந்து தப்பான மெயில் ஐடி. அப்படி ஒரு மெயில் ஐடியே கிடையாது. ஓகேங்களா? அப்புறம் ஜிஎஸ்டி இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்களே, அதை வந்து அவங்க செக் பண்ணிருக்காங்க. செக் பண்ணதில் என்ன தெரியுதுன்னா அதுவும் வந்து ஃபேக் அப்படின்னு தெரியுது. ஓகே, அதான் இதை விட நான் அப்பயே சொன்ன மாதிரி ரொம்ப மோசமானது என்னென்னா ட்ரஸ்ட் பைலட். எப்போவுமே வந்து எல்லா வெப்சைட்டையும் வந்து கரெக்டாக ரிவ்யூஸ் பார்க்குற இடம் ட்ரஸ்ட் பைலட் தான். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வெப்சைட்டு. அதுலேயே வந்து ரொம்ப கம்மியான ரிவ்யூஸ் தான் போட்டிருக்காங்க. ரொம்ப பேடுன்றது 53% பேர் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கே பார்த்தாலே தெரியும். ஸ்கேம் சைட். அதெல்லாம் நம்ம கஸ்டமர்ஸோட ரிவ்யூஸ் தான், அங்கே பார்த்த ரிவ்யூஸ் தான். டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம்னு அவங்களே சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ளீஸ் யாருமே இதில் வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. இங்கே பாருங்கள், இவங்க சொல்லியிருக்காங்க 2 வீக்ஸாக வந்து இதில் வேஸ்ட் பண்ணிவிட்டு எனக்கு எதுவுமே கிடைக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ராடு, ஃபேக் வெப்சைட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ளீஸ் யாருமே வந்து இதில் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்களுக்கு நான் சொல்கிறதில்ல, இல்லை நான் தப்பாக தான் சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா நீங்கள் சொல்ல மாட்டீங்க. ஒரு சிலர் சொல்லுவாங்க, சரி நான் சொல்லலை. நீங்கள் வேணால் அவங்களுக்கு நான் இந்த வெப்சைட்டோட லிங்க்கை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் 3 வெப்சைட்டோட லிங்க்கை நான் கொடுக்குறேன். இது இல்லாத அந்த rupeeforclick அதில் நீங்கள் வச்சுருக்கீங்க, இருந்தாலும் அதையும் நான் கொடுக்குறேன். நீங்கள் பார்த்துட்டு இதெல்லாம் நான் வச்சதெல்லாம் படித்து பார்த்துட்டு நீங்களே உங்கள் டிசிஷன் படி எடுத்துவாங்கண்ணா. உங்களுக்கு ஒரு அவுட்லுக்காக தான் சொன்னேன். இது ஃபுல்லாக ஒரு சார் படித்து பாருங்கள். இதெல்லாம் ஃபுல்லாக டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் படித்து பார்த்து நீங்கள் என்ன சொல்லலாம் நீங்களே பண்ணிக்கோங்க. அதாவது நான் எதுக்கு இந்த வீடியோ போட்டேன்னா, மெயினாக பண்ணதுக்கு ரீசன் நிறைய பேர் ஏமாந்துட்டுருக்காங்க. ஸோ யாரும் ஏமாறக்கூடாது இனிமேல் ஆகுது அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கோம். ஸோ ப்ளீஸ் யாரும் இந்த மாதிரி வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்கள் டைம் உங்கள் எனர்ஜி எல்லாமே வேஸ்ட்டு. ப்ளீஸ் இந்த வெப்சைட்டில் யாருமே நம்பாதீங்க. ஒன்றா நம்பர் ஃபேக்கான வெப்சைட் இது. இந்த வெப்சைட் இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. எல்லோரும் நம்பி ஏமாந்துட்டுருக்காங்க. அதனால தான் இந்த வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எண்டில் வந்துட்டோம். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, நான் சொல்கிற கருத்தெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இந்த மாதிரி நிறைய கருத்துக்களையும் உங்களுக்கு ட்ரஸ்டடான ஆப்ஸ், வீடியோஸ் அண்ட் ஜாப்ஸையும் நான் கண்டிப்பாக போடுவேன். நான் எனக்கு பேமெண்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் நான் உங்களுக்கு போஸ்ட்டே பண்ணுவேன். ஒவ்வொரு வீடியோவையும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போட்டு, இல்லைனா நான் கண்டிப்பாக போட மாட்டேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நம்ம பாலிசியும் நம்ம சேனலும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்.
தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் வீடியோ. பாய். இன்னொரு அருமையான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் அண்டில் அண்ட் குட் பாய்.